அனைவருக்கும் வணக்கம். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் எத்தகைய பலன் கொடுக்குது? 12/4/2026 முதல் 18/4/2026 வரை, பங்குனி மாதம் 29 முதல் சித்திரை மாதம் 5ஆம் தேதி வரை கன்னியா ராசிக்கு இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு நன்மை தீமை கலந்தே நடக்கக்கூடிய தன்மையாகவே உள்ளது. உங்கள் 7ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகங்கள் செவ்வாய், புதன், சனி, சூரியன் ஒன்று மறைப்பொருளாகவே இருந்து யுத்தத்தோடு செயல்படக்கூடிய தன்மை. உங்கள் ராசிநாதன் நீசத்தில் இருக்கும்போது வெற்றியா தோல்வியாங்கிற கேள்வி உங்களுக்கு உருவாகும். நம்ம யாருக்கிட்டாவது நம்ம போய் பேசுறோம்னா இந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒரு அச்சத்தை கொடுக்கும். அச்சம் என்றால் என்ன? நம்ம பேசுறது தப்பா ரைட்டா, நான் செஞ்சது வேலை முடியுமா முடியாதா, இந்த இரண்டு மனம் ஓடக்கூடியவர்கள் இந்த கன்னியா ராசிக்காரர்கள். ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ், ரெண்டுமே சேர்த்து யோசிக்கக்கூடிய குணம் உடையவர்கள் இந்த கன்னியா ராசி. இந்த நேரத்தில் அதிகமாக குழப்பத்தை கொடுத்துரும். ஆகவே உங்க 12ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 7ல், 5ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் 7ல், 3க்கும் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் 7ஆம் இடத்தில், உங்க ராசிநாதன் 10ஆம் அதிபதி சொல்லக்கூடிய ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல. ஆகவே நீசகதியில இருக்கக்கூடிய கிரகத்தால் நம்மளுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொடுக்கும். இருப்பினும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பலம் குறைவாக உள்ளது. 2க்கும் 9ஆம் அதிபதி சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில். தனம் விரயம் இல்லாமல் பார்த்து கொள்ளணும். பணம் வீணான விரை செலவு செய்யாமல் இருக்கணும். தேவையற்ற மனக்குழப்பம் கொடுக்கும். பார்த்த பொருளெல்லாம் நம்ம வாங்கவும் உண்டான ஆசைகள் தோன்றும். அந்த பார்க்கிற பொருள் நம்மளுக்கு இல்லை, நம்மது இது இல்லை, நம்மளுக்கு இது வாங்க தகுதி இருக்கு ஆனா இப்போதைக்கு இது வேண்டாம்னு ஒதுக்கணும். தகுதி இருக்குது ஆனா வாங்கக்கூடாது. அதே போல் நம்ம மனம் இரட்டிப்பாக செல்லக்கூடிய தன்மைங்கிறனால் உறவு முறையில சற்று நிதானித்து செயலாற்றணும். சந்திரபகவான் 5, 6ஆம் இடத்துல செல்லும் போது எண்ணற்ற செயல்கள் மாற்றங்கள் ஏற்படும். உறவு முறை மூலமா நம்மளுக்கு ஒரு பெரிய பலம் உண்டு, நண்பர்கள் மூலமா ஒரு பெரிய பலம் உண்டு அப்படிங்களா உங்களுக்கு தோணும். உறவாக இருந்தாலும் நண்பராக இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்கி வைக்கக்கூடிய தன்மை உருவாக்கிடும். மற்ற கிரகம் உங்களுக்கு சாதகமற்ற தன்மையாகவே உள்ளது. கண்ட சனி மட்டும் குறை கிடையாது. 7ஆம் இடத்துல செவ்வாய், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன், 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அத்தனை உங்களுக்கு நிதானமாக ஆக்கிவிடும். குரு பகவான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகம் 10ஆம் இடத்துல, 7ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு லாபத்தில் இல்லை, 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானம். அப்போ தொழில் நல்ல மேன்மையடையும், லாபத்தை கொடுக்கும். ஆனால் வருவாய் ஈட்டக்கூடிய தன்மை. டென்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கொள்ளணும். இந்த வாரம் இறுதியில் உங்களுக்கு சந்திராஷ்டம காலம். வெள்ளிக்கிழமை பகல் 12 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை 3 மணி, மத்தியானம் 3 மணி வரைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரம் இறுதியில் வெள்ளிக்கிழமை மத்தியானம் 12 மணி ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 3 மணி வரை முடிப்பதால், ஆகவே வெள்ளி சனி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வரை பொறுமையாக இருந்து வந்தாலே வெற்றி பெறலாம். இருப்பினும் உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரத்தை பலப்படுத்தி கொள்ளணும். உங்கள் ராசியில் அடங்கிய நட்சத்திரம் எடுத்துட்டாலே அது மேலோங்கி செல்லக்கூடிய தன்மை. அப்போ உத்திர நட்சத்திரம் 3 பாதம், அஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 2 பாதம் அடங்கியது கன்னியா ராசி. நீங்கள் ஒரு உத்திர நட்சத்திரம் பிறந்தால் நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தை தேர்வு செய்து அன்றைய தினம் சிவபெருமான் வழிபாடு செய்யணும். கன்னியா ராசிக்காரர்கள் சிவபெருமானை வழிபாடு தவறாமல் செய்து வரணும். அது அஸ்த நட்சத்திரம் போன்று நல்ல நாள் அவருக்கு. சிவபெருமானுடைய கிருபகடாசத்தால் வாழ்க்கையில பிரகாசமாக இருக்கும். நீங்க ஒரு அஸ்த நட்சத்திரக்காரர்கள் தான் சித்திரை நட்சத்திரம் தேர்வு செய்து முருகப்பெருமான் வழிபாடு, காவல் தெய்வம் வழிபாடு, இது போன்ற தெய்வத்தை மனதார வேண்டி பூஜை செய்து வரும்போது
உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். நீங்க ஒரு சித்திரை நட்சத்திரம் கன்னியா ராசிக்காரர்களாக இருந்தால் நீங்க கிராம தேவதை வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடே உங்களுக்கு துணையாக நிற்கும். ஆகவே சனி பகவான் திருப்தி செய்து கொள்ளணும். இந்த வாரத்தில் சனி பகவானுக்கு இந்த கன்னியா ராசிக்காரர் சனிக்கு பிரீத்தி செய்து கொள்ளும்போது சிறப்பு, அது எந்த ஆலயமாக இருந்தாலும். ஆகவே இந்த காலத்தில் வரக்கூடிய பிரதோஷம் பூஜைகள் அனைத்தும் கலந்து கொள்ளணும். இந்த கிரகத்தால் நம்மளுக்கு நன்மையா தின்மையாங்கிறதுலாம் யோசிக்க கூடாது, அந்த நட்சத்திரத்தை பலப்படுத்திக் கொள்ளணும். ஆகவே இந்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்கார அஸ்த நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சுவாதி நட்சத்திரம், அந்த போன்ற பலப்படுத்தி கொண்டாலே அந்த நேரத்தில் போய் நீங்க ஒரு பொருள் வாங்கினாலும் உங்கள் கைமேல் பலன் கொடுக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பொருள் உங்களுக்கு அமையும், நீண்ட காலம் உழைக்கும். நீங்க தங்கம் வாங்கினாலும் ஆடை வாங்கினாலும் வேறு எந்த பொருட்கள் வாங்கினாலும் உங்களுக்கு நீடித்து உழைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா வாழ்க வளமுடன்.